என் கையில் ஒரு காளான் ஃப்ரை இருக்குது. இந்த காளான் ஃப்ரை வச்சு தான் ஒரு ஃபுட் கம்பேரிசன் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காளான் ஃப்ரையில் ஒரு 4 டிஃபன் ஐட்டத்தை வச்சு தான் சாப்பிட போகிறேன். அது என்னென்ன டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பூரி, பரோட்டா, தோசை, சப்பாத்தி. இப்போ வாங்க இந்த டிஃபன் ஐட்டத்தை வச்சு இந்த காளான் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் இந்த காளான் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இதோட டேஸ்ட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. டேஸ்ட்டும் நல்லாவே இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து இந்த காளான் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. மூணாவது இந்த காளான் ஃப்ரையை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு பூரியோட ஒரு படி கம்மியா இருந்துச்சு டேஸ்ட். ஏன்னா அந்த சப்பாத்தி அவ்வளோ ஆடா இருந்துச்சு, என்னால் சாப்பிடவே முடியல. ஃபைனலாக இந்த காளான் ஃப்ரையை தோசை கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சீரியஸா சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு. அது எப்படின்னே தெரியல, தோசை கூட எந்த சைடிஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்ததுல டேஸ்ட் வைஸ்ல எது பெஸ்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோசை சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூரி சூப்பரா இருந்துச்சு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி சூப்பரா இருந்துச்சு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி எந்த ஃபுட் கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.